Lights, camera, action. இப்போ நம்மளே நிறைய பேர் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பும்போது இப்போ ஸ்டிக்கர்ஸ் அனுப்புனா நமக்கு இன்னும் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். அதாவது இப்போ படத்தில் வர சீனாக இருக்கட்டும், ஏதாவது இந்த சின்ன பசங்க இப்போ பேபி அதெல்லாம் நமக்கு வந்து நிறையா ஸ்டிக்கர்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து நம்ம யாருக்காவது அனுப்புகிறோம் அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறதுக்கு இப்போ நம்மளோட ஃபோட்டோவே அனுப்புனா எப்படி இருக்கும், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஏற்கனவே இருக்கிறது வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து எப்படி ஸ்டிக்கராக நம்ம கிரியேட் பண்ணுறதுல நமக்கு தேவையான ஃபோட்டோ எப்படி ஸ்டிக்கராக கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து ஸ்டிக்கர் மேக்கர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்கர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் இது மேலே காமிக்குது. இல்லை நீங்கள் வந்து கிரியேட் நியூ ஸ்டிக்கர் இது கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம நேம் கொடுக்கணும். இப்போ நம்மகிட்ட வந்து நிறைய ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க நம்ம ஒரு நேம், இப்போ நான் வந்து மை ஓன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதில் வந்து என்னோட நேமே கொடுக்குறேன், வேல்முருகன் கொடுத்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து எந்த ஃபோட்டோ நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ இதில் நீங்கள் வந்து இப்போ நான் இதில் ஒன்றுன்னு இருக்குது, நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எங்கேருந்து எடுக்கணும், அதாவது ஃபோட்டோ நான் டேரெக்டாக எடுக்க போகிறேன்னா இல்லை கேலரிலேருந்து எடுக்க போகிறேன்னா கிட்ட இருக்குது. ஸோ இதில் கீழே வந்து ஏற்கனவே நான் ஸ்டிக்கர் உள்ள வச்சுருக்கேன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் கேலரி கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் போயிட்டு நான் வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ, இதில் இவ்வளோ ஃபோட்டோ இருக்குது, இதில் நான் வந்து ஒரு ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து சும்மா நமக்கு எப்படி வேணுமோ அதை கட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே விட்டுட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டிக்கர் கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு இல்லை தப்பாக கிரியேட் பண்ணிட்டேன் திருப்பி மாற்றணும்னா கீழே ட்ரை அகைன் ஒரு பட்டன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். இல்லை இதுவே கரெக்ட்னா சேவ் ஸ்டிக்கர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்துருச்சு. இந்த மாதிரி இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஐக்கான் இருக்குது, ட்ரை ஐக்கான். இது என்னென்னா நமக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்து ஒரு சின்ன இமேஜாக காமிக்கும். அதுதான் இந்த ட்ரை ஐக்கான்ங்கிறது. இது மாதிரி நீங்கள் ஒரு 2வது ஃபோட்டோ 3வது ஃபோட்டோ இப்படி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு கீழே ஆட் டு வாட்ஸ்அப்னு இருக்க ஒரு பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிக்கர் வந்து உங்கள் வாட்ஸ்அப்புக்கு போயிடும். நீங்கள் வந்து அங்கேருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொடுத்துருக்கேன், லோட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ஆமாம் ஆட். இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் வாட்ஸ்அப்பில் போயிருக்கும். அது இப்போ நான் எங்கேன்னு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி 2 ஸ்டிக்கர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். 3வது ஒன்று இருக்குது. ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் ஒரு புள்ளி வச்சு காமிக்குதா. ஸோ இதை கிளிக் பண்ண இது வந்து நான் இப்போ கிரியேட் பண்ண ஸ்டிக்கர். இப்போ கிளிக் பண்ணால் ஸ்டிக்கர் போயிடும். ஸோ இதில் நான் வந்து வேறு ஸ்டிக்கர் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது அந்த ஸ்டிக்கரு. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு இந்த வீடியோ வந்து யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யாராவது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.